Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணியைப் போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்தினதற்காக அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போம். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வாக்குத்தத்த செய்தியாக ஆண்டவர் அருளில் இருக்கிற வார்த்தையானது நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஏசாயா 61 அதிகாரம் 8 கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதை மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகிறார். அவர் இந்த மாதம் மட்டும் உடன்படிக்கை பண்ணவில்லை, நம்மை தலைமுறையாக நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அதை தான் ஏசாயா 61 அதிகாரம் 8 எப்படியாக சொல்லுகிறது: கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர் நித்திய உடன்படிக்கை நம்மளோடு பண்ணியிருக்கிறார். அவர் இரக்கமும் கரிசனையும் உள்ள கடவுள், சீக்கிரத்தில் கோபப்படாதவர், மாறாத அன்பை அளவில்லாமல் காட்டுபவர். அது மட்டுமல்ல, அவர் உண்மையுள்ளவரும் கூட. எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்வை குறித்து அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளும் உண்மையானது, சத்தியமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டார். நம் வாழ்க்கையிலே வரும் ஆசீர்வாதங்கள் வந்தே தீரும். ஆனால் நாம் ஏன் இன்னும் கவலையிலே துன்பங்களிலே நாம் மூழ்கி இருக்கிறோம் என்றால், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை சரி செய்ய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் மறுபடியுமாக சொல்லுகிறார்: நான் உன்னுடனே கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன்னுடனே தான் கூட இருக்கிறேன். நாம் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். ஒரு தகப்பனை போல, ஐயோ என் மகள் துன்பப்படுகிறாளே, என் மகன் துன்பப்படுகிறானே என்று அவர் கலங்குகிறார். நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் சரியான சமயத்தில் முடிவுக்கு கொண்டு வர அவர் ரொம்ப ஆசையாக காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை உயிருக்கு உயிராக நேசிப்பதற்கு இவையெல்லாம் அருமையான காரணங்கள். நாம் சத்தியத்தை நேசிப்பதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. பைபிளில் இருக்கும் சத்தியம் நமக்கு எதிர்கால நம்பிக்கை கொடுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கப்பல் அலைக்கழிக்கப்படாமல் இருப்பதற்கு நங்கூரம் எப்படி உதவி செய்கிறதோ, அதே போல் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளால் நாம் அலைக்கழிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு ஒரு உதவி செய்கிறது. கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையானது அந்த நங்கூரம் போல உறுதியாக நம் வாழ்வை பிடித்து கொண்டிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இருந்த பரலோக நம்பிக்கையை பற்றி அப்போஸ்தலன் பவுல் பேசிக்கொண்டிருந்தார். இருந்தாலும் பூஞ்சோலை பூமியில் என்றென்றும் வாழும் நம்பிக்கையை இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். பரலோக நம்பிக்கை, இப்போது அநேக மக்கள் பரலோக நம்பிக்கை உள்ள மக்களும் இருக்கிறார்கள். அதே போல பூமியின் நம்பிக்கையிலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள். உன்னத வாழ்வு எது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஆண்டவருக்கு சித்தமுள்ள காரியம் என்று நாம் ஒவ்வொரு படியாக அவரிடத்திலே ஜெபித்து விட்டு அவரிடத்திலே பதிலை தெரிந்த பிறகு நாம் அந்த செயலை செய்தோமே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நாம் ஒரு விஷயத்தை செய்வோமே ஆனால்
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் உனக்கு விடுதலை தருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நம் வாக்குத்தத்தத்தை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் வாக்கு கொடுக்கிறவர், அவர் வாக்கு மாறாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எத்தனை வாக்குறுதிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம் என்றால் அது அநேக பேருக்கு கேள்விக்குறிதான். ஏன் பலதரப்பட்ட மக்கள், கடவுளை நேசிக்க மக்கள், எத்தனை வருடங்கள் அனுபவங்கள் இருந்தாலும், எத்தனை வருட காலமாக ஆண்டவரோடு இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு இது சவாலாக தான் இருக்கிறது. கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர் வெறுக்கிறார். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, அவர் கிரியைகளை உண்மையாக்கி என்று ஆண்டவர் இங்கு சொல்லப்படும் இந்த கிரியை என்ற வார்த்தையை நாம் உற்று நோக்கினால், நாம் நன்மையை செய்தால் அதற்குண்டான உண்மையை தருவார். நாம் தீமையை செய்தால் அதற்குண்டான உண்மையை அவர் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்களுடனே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். யாரோடு? ஆண்டவரோட சித்தத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நித்திய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்திலே வந்தால் நான் உன்னிடத்திலே வருவேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி போக வேண்டும். அப்போதுதான் அவர் நெருங்கி வருவார். ஒருவேளை நாம் பின்மாற்றத்தில் இருந்தாலோ இல்லை நெருங்கி போக சிந்தனை இல்லாமல் இருந்தோமேயானால் அவரும் சிந்தனையில் இல்லாமல் தான் இருப்பார். இதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் அநேக வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்தால் இதை அருமையாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தாவே, கர்த்தாவே, உங்கள் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, பேய்களை ஓட்டினேனே என்று சொன்னாலும், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் பதில் தருகிறார். ஏனென்றால் ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறாரோ அந்த சித்தத்திற்காக, அவருடைய விருப்பத்திற்காக நாம் வாழாமல் முடிவு பரியந்தத்திலே கடவுளுடைய அரசாங்கத்தின் வருகையிலே நாம் தலை குனிந்து தான் இருக்க முடியும். இதை எச்சரிப்பாகவும் நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை மீண்டுமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இது எத்தனை வாட்டி திருச்சபைகளில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம், தியானித்திருப்போம். ஆனால் அதன்படி செய்தோமா? ஆண்டவர் கேட்கும் கேள்வி அத்தனை உண்மையிலேயே நாம் நேசிக்கும் அத்தனை பேரையும் ஆண்டவர் கேட்கிறார். வாயெல்லாம் உள்ள விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் செயலிலே காட்டுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை நாம் முழுமையாக தியானிக்க வேண்டும். இன்னும் காலம் கடந்து செல்லாது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அநேக வெளிப்பாடுகளை நாம் கண்டு வருகிறோம். அநேக பாவங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. அநேக மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் வெகு சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தமானது நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நித்திய உடன்படிக்கையை நம்மளோடு வைத்திருக்கிறார். அதை நாம் பராமரிப்பது நம்மளோட கடமையாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வீடை கட்டிவிட்டு அதை பராமரிக்காமல் இருந்தால் அந்த வீடு எப்படியாக இருக்கும்? சேதமடைந்து அந்த அந்த செவரு சிமெண்ட் எல்லாம் வந்து பழசாகி அந்த வீடே அலங்கோலமாக காணப்படும். அதுபோல தான் ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் தகுந்த முறையில் பயன்படுத்தினால் அவர் நமக்கு நித்திய உடன்படிக்கையை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் நம் வாழ்விலே. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே அவர் நமக்கு எதெல்லாம் ஆசீர்வாதமாக தந்தாரோ, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நாம் தவித்து வந்தாலும்
இன்னும் ஏன் ஆண்டவர் பதில் தரவில்லை என்று நினைக்கிறோமா? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இன்னும் சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களை, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நாம் நம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களுக்காக அவரை மன்றாடுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தம் மூலியமாக நீர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை தருவீன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர், எங்களை அன்னடமாக நேசித்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாதுகாப்புக்காக உமது தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்திலே அப்பா, உங்களுடைய சித்தம் அநேகரோட வாழ்க்கையில் வெளிப்பட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, விசுவாசத்திலே அதிகமாக முன்னேறி செல்வதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கவும் தியானிக்கவும் நேரத்தை செலவிடுவதற்கு தயவு பண்ணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு சூழலை நீ ஏற்படுத்துமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறேன். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து நீர் வெற்றி பெற செய்யும். அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யாரும் அவர்களை வஞ்சிக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். சபை போதர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீர் கட்டளை இடுவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வலதுபுறம் 1000 பேரும் இடதுபுறம் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்போ எங்கள் சபை போதகர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஊழியத்திற்காக என்னென்ன காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார்களோ அது இந்த மாதத்திலே நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.